வணக்கம். டிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். பக்தி செய்திகள் வாசிப்பது கீதா. ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட் சோலைராஜா நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ வித்யா பீடம். இந்த ஆலயத்தின் ஸ்தாபகர் ஆயிரக்கணக்கான சண்டி யாகங்கள் செய்தவர். ஆயிரக்கணக்கான கோவில் கும்பாபிஷேகங்களை செய்து முடித்து இன்னும் பல கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்காக தினம்தோறும் மக்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக சிறப்பு பூஜைகள் செய்து வருகின்ற ஸ்ரீ வித்யா பீடத்தின் குருஜி ஸ்ரீல ஸ்ரீ பாரதி முரளிதர சுவாமிகள் 7/9/2025 நாளை நடைபெறவுள்ள சந்திர கிரகணம் நிகழ்வை பற்றி விளக்கமாக நமது பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலுக்கு அவர் சிறப்பு பேட்டி அளித்திருக்கின்றார். गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः. गुरुवे सर्वलोकानां विषदे भोरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तिये नमः. आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनेश्वर राहुकेतुवे नमः. வரும் ஞாயிற்றுக்கிழமை நாளை இரவு 9:57 சந்திர கிரகணம் இருக்கிறது. சந்திர கிரகணம் ரொம்ப விசேஷம். சந்திரன் கிரகம் சந்திரன் ஒவ்வொரு நாளும் நம்ம மனசை மாற்றிகிட்டே இருப்பார். 27 நட்சத்திரத்துக்கு கூட வரும்போது 27 விதமான குணங்கள் மனுஷனுக்கு மாறுது. அதுதான் கேலண்டரில் போடுறது. இன்றைக்கி பணம் வரும், இன்றைக்கி மனசு சரியில்லைன்றது. ஆகையினால் இந்த சந்திர கிரகணம் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகணமாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ராத்திரி 9:57 ஆரம்ப காலம். சந்திர கிரகணம் மத்தியமாக இருக்கிறது 11:43. சந்திர கிரகணம் முடிவு காலம் 1:26. மொத்த கிரகண காலம் 3 மணி நேரம் 29 சாந்தி செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரம் அவிட்டம், சதயம், பூரட்டாதி, திருவாதிரை, சுவாதி. இன்று பகல் 12:55 போஜனம் செய்யணும். பௌர்ணமி திதி ஸ்ரத்தையாக மறுநாள் தான் செய்ய முடியும். சந்திர கிரகணம் ஆரம்பிக்கும் போதும் விட்ட பிறகும் ஸ்நானம் செய்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. இந்த சந்திர கிரகணத்தினுடைய விசேஷம் என்னன்னா, நம்ம மனசில் இருக்கிற பெரிய பாரமெல்லாம் இது குறையும். நான் சொல்லியிருக்கேன், இந்த நட்சத்திரத்தெல்லாம் பரிகாரம் செஞ்சுருந்தால் ரொம்ப நல்லது. சந்திர கிரகணத்தினால நம்ம மனசு சுத்தமாகும். அதனால் பிடிக்கும் போதும் விடும்போதும் ஸ்நானம் செய்கிறது ரொம்ப நல்லது. அது சமுத்திரத்தில் ஸ்நானம் செய்கிறது, நதியில் ஸ்நானம் செய்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. நாளை இது நடக்கிறபடியாக எல்லாமே, அதாவது வீட்டில் மிஞ்சி போயிருந்த சாதமோ பாலோ எது இருந்தாலும் அதில் தர்பை எல்லாம் போட்டு வச்சுருந்தாக்கா அது தோஷம் கிடையாது. 12 மணிக்குள்ளவே எல்லாம் சாப்பிட்டுடணும். ஏன்னா 3 யாமங்கள் முன்னாடியே சாப்பிட்ணும். அப்போ சாப்பிட்டா தான் வயிற்றில் எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காதுன்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக் பிரகாரமே சொல்கிறாங்க. ஆகையினால் இந்த கிரகணம் முழு சந்திர கிரகணம். ஆகையினால் சந்திரனே ஒரு வித்தியாசமான ஒரு கலரில் ஒரு சிகப்பாக அந்த முழு நேரத்தில் நம்மளுக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஆகையினால் இந்த சந்திர கிரகணத்தில் எல்லோரும் நல்லபடியாக உபயோகப்படுத்திக்கணும். ரெண்டாவது கர்ப்பஸ்திரீகள் வெளியில் வரக்கூடாது, அவங்க ரூம்லேயே இருக்கணும். அந்த கர்ப்பம் உண்டான இந்த சந்திர கிரகணத்தினால சில ஊனங்கள் உண்டாகலாம். அதனால் அவங்கள ஒரு அறையிலேயோ அந்த ஒளிப்படாமல் இருக்கிற இடத்துல அவங்கள வச்சு இது பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம பயணம் செய்கிறது கூட இந்த கிரகணத்தில் ரொம்ப தப்பு தான். பிரயாணத்தை நிப்பாட்டிக்கிறது ரொம்ப நல்லது. ஆகையினால இந்த சந்திர கிரகணம் நாளைக்கு நடக்கிறபடியால் எல்லாருடைய இதுவும் நீங்கள் எந்த அளவுக்கு இது முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. இந்த சந்திர கிரகணம் பிடிக்கிறது நாட்டுக்கு அவ்வளோவா இதுவாக கிடையாது. இருந்தாலும் அதனுடைய தாக்கத்தை நம்ம குறைக்கிறதுக்கோசரம் கோவிலில் போய் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணி விடும்போது அங்கே நவகிரகங்களில் இருக்கிற சந்திர பகவானுக்கு நம்ம அர்ச்சனை செய்து அதனுடைய பரிகாரங்கள் செய்து ஐயருக்கு அங்கே இருக்கிற தட்சிணை கொடுத்து வரலாம். அது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த கிரகணத்தை ரொம்ப உஷாராக பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால் இந்த கிரகணத்தை முடிஞ்ச அளவு நல்லா சொல்லியிருக்கோம். இது நீங்களே இது பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓம் ராஜராஜேஸ்வரியே நமஹ.